வணக்கம், நிஷா ஹியர் ஃப்ரம் அறிந்ததும் அறியாததும். இன்னைக்கு பகவத்கீதா சாப்டர் 1 ஸ்லோகா 10. ஸ்லோகா அண்ட் மீனிங் என்னன்னு பார்க்கலாம். அபர்யாப்தம் ததஸ்மாகம் பலம் பீஷ்மாபிரக்ஷிதம் பர்யாப்தம் த்விதம் மேதேஷாம் பலம் பீமாபிரக்ஷிதம். நம்ம பார்த்தோம் இல்லையா, துரியோதனன் இந்த ஸ்டேஜில் பயந்துட்டான். அந்த பக்கம் இருக்கிற பாண்டவர் சேனைகள் பார்த்து ரொம்ப பயந்துட்டான், உளர ஆரம்பிக்கிறான். ஒரு பக்கம் குத்தி குத்தி பேச ஆரம்பிக்கிறான். அப்புறம் அதை உடனே மாத்துற மாதிரி நம்ம சைடு நிறைய ஆள் இருக்காங்க, எனக்காக உயிர் விடுறதுக்கு எல்லாரும் ரெடியாக இருக்காங்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டே வரான் இல்லையா. ஸோ இந்த ஸ்லோகாவில் துரியோதனன் என்ன சொல்ல வரான் அப்படின்னு பார்க்கலாம். அபர்யாப்தம் அப்படின்னா அன்லிமிட்டட். ஸோ கொஞ்சம் கன்ஃபியூசிங். நான் முதல்ல இந்த ஸ்லோகா படித்தப்போ கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருந்தது எனக்கு. என்ன இதில் சொல்ல வரான் அப்படின்னு எனக்கு புரியல. அபர்யாப்தன் ததஸ்மாகம், நம்ம சைடு அன்லிமிட்டட் சேனை இருக்கு. அது விச் இஸ் லெட் பை பீஷ்மர் இல்லையா. அது பீஷ்மர் மாதிரி பிதாமகர், அவ்வளோ பெரிய பீஷ்மர் லீட் பண்ணுற அன்லிமிட்டட் ஆர்மி என் சைடில் இருக்குது, நம்ம சைடில் இருக்குது. ஆனால் அவங்க சைடை லிமிட்டட், பர்யாப்தம். ஸோ அபர்யாப்தன் பர்யாப்தம். பர்யாப்தன் அந்த பக்கம் லிமிட்டட் ஆர்மி இருக்குது விச் இஸ் லெட் பை பீமா அப்படிங்கிறான். நான் இந்த ஸ்லோகம் முதல்ல படித்தப்போ பீஷ்மா வருது, பீமனும் வருது. ஸோ ஒரு பக்கம் பீஷ்மர் லீட் பண்ணுறாரு கரெக்டாக, இன்னொரு பக்கம் பீமன் எப்படி லீட் பண்ணுவான்? பாண்டவர் சைன்யம் அர்ஜுனன் லீட் பண்ணலாம், இல்லைன்னா யுதிஷ்டன் தான் அண்ணா இல்லையா, யுதிஷ்டனோட பேர் சொல்லலாம். யுதிஷ்டன் தான் ஆக்சுவலாக பாண்டவ சைன்யத்தோட லீடர். ஏன்னா பஞ்ச பாண்டவர்களில் பெரியவர் இல்லையா. அதை விட முக்கியமாக கிருஷ்ணரோட பேர் சொல்லியிருக்கலாம். சரி, கிருஷ்ணர் தேரோட்டி தானே. அப்போது ஆக்சுவலாக லீட் பண்ணுறது அண்ணா, அர்ஜுனன் தான் வில்லாளி, அர்ஜுனன் பேர் சொல்லியிருக்கணும், இல்லைன்னா யுதிஷ்டன் பேர் சொல்லியிருக்கும். ஏன் பீமனோட பேர் சொல்கிறான் அப்படின்னு கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருந்தது. அப்புறம் தான் புரிஞ்சுட்டேன், நமக்கு ஒரு ஸ்டேஜ் ரொம்ப பயம் எடுத்து வச்சுக்கோங்களேன். அந்த சைடை நமக்கு பிடிக்காத மக்கள் இருக்காங்க. அந்த பிடிக்காத மக்களில் ரொம்ப பிடிக்காத ஒருத்தர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாருன்னா, சின்ன வயசுலேருந்தே துரியோதனனுக்கு பீமனை கண்டா பிடிக்கல இல்லையா. ஸோ எப்படியாவது பீமனை ஒழிக்கணும்னு தான் நினைக்கிறான். ஸோ நிறைய நம்ம மகாபாரதம் படிச்சிருக்கிறவங்க இல்லைங்க, சீரீஸில் பார்த்துருக்கிறவங்களுக்குலாம் தெரியும். பாய்சன் கொடுத்து தண்ணியில் தள்ளி விட, பாயசத்தில் பாய்சன் மிக்ஸ் பண்ணி நதியில் தள்ளி விடுறான், அதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா. மரத்துலேருந்து தள்ளி விட ட்ரை பண்ணுறான், சாப்பாடு கொடுக்காம இருக்கிறான். ஸோ இந்த மாதிரி நிறைய அவன் ட்ரை பண்ணுறான் பிகாஸ் ஹீ ஹேட்ஸ் பீமா. ஸோ அதனால தான் பீமனால் லீடாக பண்ணுற ஆர்மி அதர் சைடு அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்ல வரான். இன்னும் என்ன சொல்ல போகிறான் அப்படின்னு நெக்ஸ்ட் ஸ்லோகாவில் பார்க்கலாம். நாளைக்கு உங்களை ஸ்லோகா 11 மீட் பண்ணுறேன். பை பை ஃபார் நவ்.